Hello, welcome everyone. இதுதான் என்னோட ஃபஸ்ட் யூடியூப் வீடியோ. நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ், ரைட்? ஸோ எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் லைஃப்பில். எல்லாமே எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து எப்படியாச்சும் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட மாட்டோமா, ஹவு டு கெட் இன் டு தட் லெவல், ரைட்? ஸோ அதுதான் அஜெண்டா. அண்ட் அகெயின் ஹவு டு ஹாவ் அவர் ஃபேமிலி, டு ஹாவ் அ கம்ஃபர்டபுள் லைஃப், ஃபாலோட் பை தட் சமுதாயத்துக்கு, சொசைட்டிக்கு என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் இந்த சேனல் unknown to known, probably நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்லோலி தட் ஐ வில் ஆல்சோ ஆட் அப் தி அதர் பிஸ்னஸ் ஐடியாஸ். லைஃப்பில் எல்லாமே முடிவுங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. பட் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு ஏஜ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் அட் த எண்ட் ரிஸ்க்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு 60-65 வயசில் உட்காந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும், ஐயோ நம்ம எதுவுமே பண்ணலையே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டியான மனநிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? சின்ன வயசுன்னு சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பிஃபோர் யுவர் 50, இல்லையா? 60 உங்கள்கிட்ட நல்ல காசு இருக்குது, செல்வம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் when we are hitting 60, அந்த டைமில் நிறைய பேருக்கு அவங்களுக்கு அடுத்த ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்தை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற ஒரு அதுக்கான காசு மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குமே தவிர உடம்புலையும் அந்த பலன்றது நிறைய பேருக்கு போயிடும். அதனால் 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10% அந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அதுதான். உடம்பு நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்போது, மனநிலை நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கி இது வெறும் பேப்பர் ஃபர்ஸ்டே. இப்போ முயற்சி எடுக்கிறேன், அப்போ வி வில் ஸ்டார்ட் டு ஃபுல் அண்ட், இல்லையா? அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் ஒரு 10 பேருக்கு பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ இது எனக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, என் சைடில் பார்க்கும்போது நான் அவ்வளோ சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மீனிங் நான் ஜெயிச்சுக்கிட்டேவும் இல்லை, அதே நேரத்தில் தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இல்லை, எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ்டாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் எப்படி தோல்வியை கம்மி பண்ணுறது அப்படின்ற பாடத்தை நான் இது வரைக்கும் கற்றுருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அண்ட் அகைன் நீங்கள் இந்த விஷயத்துக்கு புதுசு அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்டே நீங்கள் ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கீங்க, நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, if you feel that something I'm misleading, feel free to ping in your comment. Thank you. Right, so we'll start into this journey. First, handwriting கொஞ்சம் போராக தாங்க இருக்கும், ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன், அது சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க். ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கிறது சுத்தமாக வராது. அண்ட் அகெயின் கொஞ்சம் எழுத்துப்பூர்வமாக இருந்தால் ஐ தாட் லைக் ப்ரீடிஃபைண்டாக இல்லாமல் ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட், தமிழில் பங்கு சந்தை. தமிழும் மறந்து போச்சுங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாவன்றது தெரியும். பட் எழுத தான் பழகும், இப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஓகே, சரி, பங்குச்சந்தை என்னென்னு பார்ப்போம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு கடைக்கு போகிறீங்க, அண்ணாச்சி கடைக்கு போகிறீங்க, ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிஸ்னஸ், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசணும் இல்லையா, பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் ஏன் வந்துச்சு அப்படின்றனா, the reason why this exists is because of the business. பிஸ்னஸ்ன்றது ஒன்று இருக்கிறனால தான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற ஒரு டேர்மே வருது, சரிங்களா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்,
நாளைக்கு வந்து இவ்வளோ காசு இருக்குது போடுறேன், காசு வரணும் அப்படின்னு நினைக்கிறது அது வேறு. பட் அகெயின் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதில் வேணாலும் நம்ம ஜெயிக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஸோ அப்கமிங் செஷன்ஸில் கம்மியாக பேசுவோம், நிறையா விஷயங்கள் பார்ப்போம். பட் ஸ்டார்டிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடிப்படைன்றது உங்களுக்கு சரியாக செட் ஆகலை, அந்த நம்ம புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா தென் அட் சம் ஆர் தி அதர் பாயிண்ட் நம்ம வந்து எடுத்தது எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். சரிங்களா? ஸோ பயப்படாதீங்க, எல்லாத்தையும் விட்டுருவோம் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ஒரு வீடியோலையும் ஒரு இதாக வந்து நான் பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, கொஞ்ச நாளில் நீங்கள் எல்லாமே அதை கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் ரைட்டுங்களா? பிஸ்னஸ்னால தான் வந்து உங்களுக்கு பங்குச்சந்தைன்றது இருக்குது. அதே நேரத்தில் இதுக்கு ஆப்போசிட் என்னங்க? சரி, பிஸ்னஸ்னால வந்து பங்குச்சந்தைன்னு வருது. சரிங்களா? சரி, இந்த ஆப்போசிட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுலேயே என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்னால் என்னங்க? அதாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுப்பாங்க, அதுதான் பிஸ்னஸ். கரெக்டுங்களா? ஸோ என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, அதை வச்சு நாங்கள் பங்குச்சந்தையோட ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இன்வெஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஒரு அரிசி எடுத்துக்குவோம். ஒரு விவசாயி வந்து அரிசியை வந்து விளைவிக்கிறாரு. சரிங்களா? ஒரு விவசாயி வந்து அரிசியை வந்து விளைவிக்கிறாரு. ரைஸ் இட்ஸ் எ கமோடிட்டி இல்லையா? அதை அவர் என்ன பண்ணுவார், விளைவிக்கும் போது அவர் வந்து இந்த தானியங்களுக்கு, அதாவது அந்த நெல் பயிர்களுக்கு ஒரு அமௌண்ட் போடுவார். ஃபஸ்ட்டே ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வந்து விவசாயி கிடையாது, அதனால் வந்து தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 10,000 போடுறாரு. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கிது. சரிங்களா? 10,000 போட்டது ஒரு 60,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நெல்லை இது பண்ணி அறுவடை பண்ணி அவர் அரிசி இருக்கும்போது 60,000 கிடைக்குது. அப்போ அவருக்கு இங்கே எவ்வளோ ப்ராஃபிட்டுங்க? ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அவருக்கு எவ்வளோ வரும்? ஒரு 50,000. சரிங்களா? ஏன்னா இந்த 10,000ன்றது நம்ம கேப்பக்ஸ் அப்படின்றோம் இல்லையா? அதாவது என்னென்னா முதல் வந்து அவர் 10,000 போடுறாரு, அப்போ அவருக்கு 50,000 ப்ராஃபிட்னு வருது. இதில் ஓபக்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த செலவினங்கள்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஏர் ஓட்டுறாரு, ஒரு கரண்ட் யூஸ் பண்ணியிருப்பார், அதுக்கு மேலே பூச்சி மருந்து யூஸ் பண்ணியிருப்பார், ஆளுங்களுக்கு வந்து ஒரு காசு கொடுத்துருப்பாரு, லேபரு. சரிங்களா? லேபர், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் ஒரு அறுவடை பண்ணுறதுக்கு மாச்சு ஒரு எக்யூப்மெண்ட், வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோங்க வரும்? ஒரு 17,000 வருதா? 17,000 நீங்கள் 50 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 33,000. ஸோ இந்த விவசாயிக்கு 10,000 போட்டவருக்கு எல்லாமே போக எவ்வளோ வரும்? 33,000 ரூபாய் ஏக்கருக்கு வருது. அதுதான் அவரோட ப்ராஃபிட். 60,000 ஃபுல்லாக கிடைக்காது. சரிங்களா? 33,000 கிடைக்கிது, தான் அவரோட ப்ராஃபிட். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை என்னன்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில் அப்படின்னா, இபி, earnings பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு பெஸ்ட் சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து விவசாயம் பண்ணும்போது டேக்ஸ்ன்றது இங்கே வந்து வராது. பட் நீங்கள் என்னென்னா மீதி எல்லாத்தையுமே கழிக்கணும். அதாவது இந்த செலவு பண்ணது எல்லாத்தையுமே கழிச்சிங்கன்னா இதுதான் வரும். அதுதான். சரிங்களா? இதை வந்து நம்ம அந்த இபிடி பேட் இதெல்லாமே வந்து ஃபியூச்சர் செஷனில் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒன்று. பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படி காசு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்படி காசு வருது? இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, காசு இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி பார்த்துக்கிறீங்க. இதே இது ஒரு மழை பெய்யுது இந்த இடத்துல அப்படின்னா என்ன ஆகும்? இவருக்கு பாவம் 10,000 போட்டது போயிடும் இல்லையா? ஏன்னா வந்து விளைச்சலே இருக்காது. ஸோ 10,000 இவருக்கு வந்து லாஸ் ஆகிடும். இதே தாங்க இந்த கம்பெனிக்குமே. ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிஸ்னஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்கும். ஆட்டோமொபைல் இல்லையா? ஆட்டோமொபைல் அது ஒரு இண்டஸ்ட்ரி. ரியாலிட்டின்றவங்க ரியல் எஸ்டேட்டு அது ஒரு இண்டஸ்ட்ரி. ரியல் எஸ்டேட்டு, இந்த ரோடு போடுறது, கான்ட்ராக்டு எல்லாமே வருது. சரிங்களா? அப்புறம் பேங்கிங் அது ஒரு இண்டஸ்ட்ரி இல்லையா?
அது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைலு, ரியாலிட்டி, பேங்கிங்கு, அப்புறம் இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, அதுதான் வந்து எஃப்எம்சிஜின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த டாட்டா சம்மன் பருப்பு வாங்குவீங்க, ஐடிசியில் கோதுமை மாவு வாங்குவீங்க, அது எல்லாமே வந்து இதில் வரும். சரிங்களா. இதை மாதிரி இது வந்து நான் வந்து இப்போதைக்கு அடுத்த செஷனில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது என்னென்ன செக்டார் டைப்ஸ் இருக்குது, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஆட்டோமொபைலில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது டாட்டா மோட்டார்ஸு, மாருதி இல்லையா. ரியாலிட்டியில் ஒரு டிஎல்எஃப் எடுத்துப்போம். அப்புறம் வேறு என்ன எடுத்துக்கலாம், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸு, அவங்களும் அந்த வீடு இதெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இது பேங்கிங்கில் எஸ்பிஐ கவர்மெண்ட் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி ப்ரைவேட்டு. எஃப்எம்சிஜியில் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஐடிசி இருக்குது, நெஸ்ட்லே இருக்குது. சரிங்களா. அப்புறம் டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ன்றது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறும். இவங்க வந்து ஆட்டோமொபைல்னால் காரு, இந்த டூ வீலர்ஸு, ஈவன் உதிரிப்பாகங்கள் தயாரிப்பாங்களே காருக்கு, இந்த டோர் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அது எல்லாமே கூட இந்த ஆட்டோமொபைலில் சேருங்க. ரியாலிட்டியில் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரோடு போடுறதுலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து, கரெக்டுங்களா. ஸோ எல்லாமே இதில் வந்துடும். பேங்கிங்ன்றது அதே மாதிரி தான், பரிவர்த்தனைகள், பேங்க் பரிவர்த்தனைகள். இதிலேயே வந்து என்பிஎஃப்சின்றதும் ஒரு கேட்டகரி இருக்குது, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர் சொல்லுவாங்க. அது என்னென்னா இந்த எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சிலாம் பேங்காக செயல்படுது. இப்போ இந்த மணப்புரம், அப்புறம் முத்தூட்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் என்பிஎஃப்சியில் வரும். பஜாஜ் ஃபினான்ஸு அதெல்லாமே அந்த இதில் வரும். என்னென்னா அவங்கள பேங்க்லேருந்து டைரெக்டாக பேங்க் மாதிரி இல்லாமல் தனியாக வந்து நான் பேங்கிங்கு, ஆனால் அவங்க வந்து இந்த வட்டிக்கு விடுறது அதை மாதிரி தொழில் வியாபாரங்கள்லாம் பார்ப்பாங்க. கன்சியூமர் எஃப்எம்சிஜி இந்த இதுன்றது ஐடிசி, நெஸ்ட்லே இதெல்லாமே, அதாவது உங்களுக்கு வந்து மளிகை கடையில் போனீங்கன்னா இந்த பொருள் எல்லாமே கிடைக்கும், அதெல்லாம் வாங்குவாங்க. ஸோ இதில் என்னென்னா இதே தான் நீங்கள் ஒரு விவசாயத்தில் பார்த்தது நீங்கள் இதில் பார்க்கணும். ஃபர்ஸ்டே இப்போ டாட்டா மோட்டார்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி தான் முதல் போடுவாங்க, அப்புறம் என்னது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அதை விற்கும் போது ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. சரி, ஓகே, இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்டே ஒரு காரை வந்து அவங்க வந்து, சரி நம்ம வந்து காரை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். பெரிய கணக்கு, சின்ன கணக்கில் போவோம். இந்த ஐடிசி எடுத்துக்கோங்களேன். ஐடிசியில் ஒரு கோதுமை மாவு பாக்கெட் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சராசரியாக வந்து ஒரு கோதுமை மாவு பாக்கெட்டு ஒரு அரை கிலோ. சரிங்களா. எனக்கு கோதுமை மாவுன்றதை விட ஒரு இந்த டாட்டா சம்மனில் இல்லை ஐடிசிலே வந்து ஒரு தோரம் பருப்பு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரை கிலோ பருப்பு 80 ரூபா. சரிங்களா. 80 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த விவசாயிங்க கிட்ட வந்து கொள்முதல் பண்ணுற காசுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா. கொள்முதல் பண்ணுற காசு, அதாவது அந்த பருப்பை வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி கூட வாங்குவாங்க சில பேர். வாங்குகிற காசு பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்குவாங்க, கிலோவுக்கு ஒரு 40 ரூபா 30 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. 30 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. சரிங்களா. அதை எடுத்து இவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுற செலவு இருக்கும். சரிங்களா. ப்ராசஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ கிலோவுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபான்னு போடுவாங்க. அப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இவங்க வந்து அந்த வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். கரெக்டுங்களா. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 5 ரூபா போட்டுக்கோங்க. ஒரு அரை கிலோ பருப்புக்கு எவ்வளோ செலவாகுது பாருங்கள். அப்புறம் ஒரு இந்த கடைக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா கடைக்காரங்களுக்கு இவங்க ஒரு மார்ஜின் கொடுக்கணும். அப்போ தானே இவங்க கடைக்காரங்க விற்க முடியும். கடைக்காரங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருந்தால் தானே வாங்கி விற்பாங்க. ஸோ அந்த கடைக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் போட்டுக்கோங்க ஒரு பேக்கெட்டுக்கு. அப்போ இங்கே எவ்வளோ ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா வந்துடுது. ரைட்டுங்களா. இங்கே ஒரு 30 ரூபா இருக்குது. சரிங்களா. அப்போ இதுவே 55 ரூபா வந்துடுது. இது இல்லாமல் நம்ம இது எஃப்எம்சிஜிக்கு வந்து டேக்ஸ் வேறு இருக்குது. கரெக்டுங்களா. ஏன்னா பிராண்டட்னு போகும்போது அதுக்கு டேக்ஸ் அவங்க கட்டணும். ஸோ டேக்ஸ் வந்து ஒரு 5%ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 55 ரூபா 5% அதை மாதிரி கணக்கு பண்ணுங்களேன். கணக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு 2 ரூபா 50 காசுன்ற மாதிரி வரும். ஸோ ஓவராலாக 58 ரூபான்றது போயிடும். அப்போ இவங்களுக்கு மீதி எவ்வளோ வரும், 80 ரூபாயில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு பேக்கெட்டுக்கு 12 ரூபான்றது ஐடிசியோட ப்ராஃபிட். சரிங்களா. அப்போ 12 ரூபான்றது என்ன மார்ஜின்றது நீங்கள் யோசிக்கணும். அதுதான் முக்கியமானது இங்கே. சரிங்களா. மார்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே கணக்கு எவ்வளோ வருது, 15% மார்ஜின். சரிங்களா. இதுதான் வந்து அடிப்படை. இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்தடுத்து உள்ளே போகும்போது நிறையா நம்மளுக்கு புரியும். ஸோ 15% மார்ஜின் அவங்களுக்கு. இதுக்கு ஒரு அரை கிலோ பேக்கெட் வைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வருதுன்னா 15%. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில நேரத்தில் அவங்க வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து டாட்டா சம்மன் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து 10% மார்ஜின் வச்சுட்டு கடைக்காரங்களுக்கு நிறைய மார்ஜின் விடுற மாதிரி விடுவாங்க. சரிங்களா. கடைக்காரங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப் கீப்பருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 10 rupees தே வில் சே
இந்த மாதிரி 12 ரூபா உங்களுக்கு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க கடைக்காரங்க பைசா ஐடிசியை வந்து அந்த மாதம் வந்து கட் பண்ணிவிட்டு இதை வைத்தா நம்மளுக்கு 2 ரூபா அதிகம் வருதுன்னு சொல்லிட்டு இதை புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணும்போது இப்போ வந்து ஐடிசி வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 15% மார்ஜின் அப்படின்னா 1,500 ரூபா. சரிங்களா? 1,500 ரூபான்றது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட். அதுதான் மார்ஜின் வந்து 15% ப்ராஃபிட்ன்றது வரும். ஸோ இதே இடத்துல இந்த மாதிரி டாடா சம்மன் காம்படிஷனில் வந்துட்டு அவங்க இன்னும் கம்மியாக கொடுக்குறாங்க. கம்மியானா மக்களுக்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மக்களுக்கு வந்து சில நேரத்தில் தான் அந்த டிஸ்கவுண்ட்டுன்றதை எடுத்துகிட்டு போவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைமு கடைக்காரங்களுக்கு அவங்க வந்து கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னா கடைக்காரங்க தான் வந்து புஷ் பண்ணுவாங்கன்ட்டு. பெரிய பெரிய இடத்துல தான் வந்து இந்த நம்மளுக்கு அந்த டிஸ்கவுண்ட்டு அதெல்லாம் கிடைக்கும். பட் எம்ஆர்பின்றது மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்றது மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். இல்லை +2 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த டாடா சம்மனோட பருப்பை புஷ் பண்ணுவாங்க. அப்போ ரெவென்யூன்னு இதுதான். சரிங்களா? எவ்வளோ விற்கிறது டோட்டலாக ஒரு மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு பாருங்களேன். 10,000 ரூபாய்க்கு விற்கிற இடத்துல இவன் வந்து என்ன பண்ணுவாங்க 20,000 ரூபாய்க்கு புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா 2 ரூபா லாபம்னா அவங்க எங்கேயோ போகுது இல்லையா? அப்போ என்ன ஆகும் இவங்களுக்கு அந்த 15% ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே போட்டு பாருங்கள். இல்லை ஒரு 10% போட்டு பாருங்களேன். 10% போட்டால் கூட இவங்களுக்கு 2,000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருதுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மார்ஜின் கான்செப்ட். மார்ஜின். சரிங்களா? ப்ராஃபிட், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செஷனோட மெயின் நோக்கமே என்னென்னா ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும். மார்ஜின் அப்படின்னா என்னன்றது புரிஞ்சிருக்கணும். அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு பேசிக்கலாக இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஒன். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போடும் போதே நீங்கள் வந்து மார்ஜின் ஒரு டிஃபைன் பண்ணுவீங்க. அட் தி எண்டு உங்களுக்கு நீங்கள் அதை விற்று கன்வெர்ட் பண்ணும்போது கேஷாக உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது வந்து சேரும். சரிங்களா? எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே இதுதான் அடிப்படை. சரிங்களா? பேசிக். எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே இதுதான் அடிப்படை. இது இல்லாமல் நம்மளால் எதுவுமே மூவ் பண்ண முடியாது. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஒரு வளர்ந்து வரும் நபர்கள் ஒரு ஸ்கூல் காலேஜிலேருந்து வரீங்க அப்படின்னா சில பேருக்கு இந்த பிஸ்னஸ் எக்ஸ்போஷர் இருக்கும், சில பேருக்கு பிஸ்னஸ் எக்ஸ்போஷர் இல்லை. அப்படின்னா எந்த பிஸ்னஸ் இருந்தாலுமே இது தாங்க அடிப்படை. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாலோட் பை யூ நீட் டு செட் அ மார்ஜின். மார்ஜின் இருந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட். சரிங்களா? லாபம். இது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்கமிங் செஷன்ஸில் இதை மாதிரி ஒன்றா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்ட்டு அந்த மாதிரி நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு போவோம். சீரியஸாக நான் வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகெயின் நீங்கள் அடுத்த ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரியலாக இறங்கி பண்ணும்போது கூட, இல்லை நீங்கள் வேறு என்னமாச்சும் பிஸ்னஸ் பண்ணும்போது கூட இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ.